இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 15வது நாள். 15வது நாளாகிய இன்றைய சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கும் இந்த உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தரலும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் பவுலடிகளார் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். ஏன்னா யாராவது இடையில வந்திருந்தாங்கன்னா இது என்ன, எதை பற்றி சொல்கிறாங்க, எதை பற்றி தியானிக்கிறாங்க, எங்கிருந்து எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த தியானம் பவுலடிகளார் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். தயவுசெய்து இடையில வரவங்க முன்னாடி என்ன கேட்டோம், என்ன செய்திங்கிறது அதுவும் கேட்டு வாங்க. முதல் நாள்லேருந்து ஒரு ஆர்டரில் கேட்டால் இது சரியாக புரியும், இல்லைன்னா புரியாது. இடையில கேட்டால் இது அந்த கனெக்ஷன் புரியாது, அந்த தொடர்பு தெரியாது. அதனால நீங்கள் முதல் நாள்லேருந்து முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா அதையும் கேளுங்க, அப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் அந்த கடிதத்தின் ரோமருக்கு எழுதிய கடிதத்தின் 3வது பகுதியில் இருக்கிறோம். கடிதத்தின் 3வது பகுதி. அந்த பகுதி எங்கிருந்து ஆரம்பிக்குது? ரோமையர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் முடிய. 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 21வது வசனம் முடிய இந்த பகுதி. இந்த பகுதியின் தலைப்பு என்ன? கடவுள் மனிதரை ஏற்புடையராக்கும் முறை. கடவுள் மனிதனை ஏற்புடையராக்குகிறார். அது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அதோடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அந்த பகுதியின் கடைசி கட்டத்தில் வந்து விட்டோம். நேற்று தினம் நாம் பார்த்த என்ன? இந்த 5வது அதிகாரத்தில் பொதுவாகவே கடவுள் மனிதனை ஏற்புடையர் ஆக்கிய பிறகு அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள். நேற்று நாம் சில ஆசீர்வாதங்களை பார்த்தோம். முதல் ஆசீர்வாதம் 5வது அதிகாரம் 1 வசனம். கடவுளோடு நல்ல ஒரு உறவு கடவுளோடு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தந்தார். இது தாங்க மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை. என்ன? கடவுளோடு நல்ல ஒரு உறவு இல்லை. இதுதான் அடிப்படை பிரச்சனை. நம்ம என்ன சொல்கிறோம்? அடிப்படை பிரச்சனை பல பிரச்சனைகளை பார்க்குறோம். சுனாமி, கொரோனா, வேலையில்லா திண்டாட்டம், இதைத்தான் நம்ம இந்த மாதிரியான தான் சில அடிப்படையான பிரச்சனைகள் இன்றைக்கு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். உணவு இல்லாமை, குழந்தை இல்லை, வியாதி, இதுதான் நம்ம பார்க்குறோம். அடிப்படையாக பிரச்சனை மனிதன் கடவுளோடு நல்ல ஒரு உறவு கிடையாது. அப்போ நாம் கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளோடு நமக்கு நல்ல ஒரு உறவு ஏற்படுகிறது. அதுதான் முதல் ஆசீர்வாதம், முதல் வசனம், 5வது அதிகாரம் முதல் வசனம். 2வது ஆசீர்வாதம், அடுத்த ஆசீர்வாதம் 2வது வசனத்தில் வருது. 2வது ஆசீர்வாதமும் 3வது ஆசீர்வாதமும் 2வது வசனத்தில் வருது. அதாவது இன்றைக்கு இப்பொழுது நாம் கடவுளுடைய அருள் நிலை பெற்றுள்ளோம். அருள் நிலை எப்பவுமே நாம் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கலாம். எப்போ வேண்டுமானாலும் கடவுளை அணுகலாம், எப்போ வேண்டுமானாலும். அருள் நிலை கடவுளுடைய பிரசனத்திலே இருக்கும். அடுத்த ஆசீர்வாதம் இந்த 2வது வசனத்திலேயே கடைசி பகுதி. அதாவது என்ன அடுத்த ஆசீர்வாதம்? ஒரு நாள் கடவுளுடைய மாட்சியில் நீங்களும் நானும் பங்கு பெற போகிறோம். எவ்வளோ பெரிய எதிர்நோக்கு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பாக நம்ம ஏதோ இந்த உலக வாழ்க்கை முடிச்சு ஏதோ ஒன்றுமில்லாமல் போவர்கள் அல்ல. நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கடவுளுடைய மாட்சியில் நாம் பங்கு பெற போகிறோம். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அடுத்த ஆசீர்வாதம் 5வது வசனத்தில், ரோமேர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் கடவுளுடைய அன்பை பொழிகிறார். இந்த கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இல்லாதனால தாங்க இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மன்னிக்க முடியாத காரணங்கள். அதுதான்
ஒருவரை புரிந்து கொள்ளாத காரணங்கள் இன்றைக்கு பல இடம் குடும்பத்திலும் சரி, பங்கு தளத்திலும் சரி, அன்பிய தளத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, ஒருவரை புரிந்து கொள்வது கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அன்பு செய்ய முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை, கோபம், பழி வாங்கும் எண்ணம், மனம் தாங்கள் அடைவது, எல்லாம் காரணம் என்ன? கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் பொழியப்படவில்லை. அப்போ இந்த ஆசீர்வாதம் என்ன? 5வது அதிகாரம் 5வது வசனம், தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கடவுளுடைய அன்பை ஊற்றுகிறார். ஒரு பாத்திரத்தில் ஊற்ற மாதிரி, கொட்டுற மாதிரி நம்முடைய உள்ளத்தில் அவர் ஊற்றுகிறார். அந்த அன்பினுடைய அந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அந்த அன்போடைய அந்த ஆழமான அந்த அன்போடைய அந்த வெளிப்பாடு தான் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் நேற்று தியானித்தோம். அடுத்த ஆசீர்வாதம் 11வது வசனம், கடவுளோடு உறவு கொண்டிருப்பதால் இப்பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டது. அனுதின வாழ்வில், தினசரி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கடவுளோடு அந்த உறவு இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சி நம்ம உள்ளத்தில் தருபவர் கடவுள். 11வது வசனம். அப்போ இவ்வளவும் ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு அடுத்தது 12வது வசனத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் காரணம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு அந்த அவரால் நமக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை இங்கே நாம் பார்க்க போகிறோம். 12வது வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் இன்னும் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களுடைய மேன்மை, உன்னதமான ஒரு நிலை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். இங்கே பவுலடிகளார் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் காட்டுகிறார். ஆதாமினால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது, ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவினால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏன் ஆதாம் இங்கே கொண்டு வராருன்னா, ஆதாமினால் அந்த பாதிப்பை அறிந்தால்தான் இந்த கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தோடைய மேன்மை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். இன்றைக்கு நாம் இந்தியர்களாகிய நாம், இந்திய குடிமக்களாகிய நாம் விடுதலை அனுபவிக்கிறோம், சுதந்திரம் அடைந்து விட்டோம். இந்த விடுதலையின் மேன்மை அறிய வேண்டும் என்றால் ஆங்கிலர் ஆட்சியில், பிரிட்டிஷ் ஆட்சியில், ஆங்கிலர் ஆட்சியில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள், அதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இன்றைய நாம் அனுபவிக்கிற இந்த விடுதலையின் மேன்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோன்று கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களுடைய அந்த மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதனால் ஆதாமினால் எவ்வளவு மனுக்குலம் எவ்வளவு பாதிக்கப்பட்டது அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இதனுடைய மேன்மையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். அப்போ 12வது வசனத்திற்கு வருவோம். 12வது வசனம், ஆதாமின் நிமித்தம், ஒரு மனிதன் ஆதாமின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, பாவத்தின் விளைவாக சாவு, மரணம். அவர் வழி, ஆதாமின் வழியாக இந்த உலகத்திற்கு, எல்லா மனிதருக்கும் பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது, எல்லோரும் பாவிகளானோம், அதன் விளைவாக சாவு, மரணம், உடல் ரீதியான மரணம். அன்பார், நினைத்து பாருங்கள், ஆதாம் பாவம் செய்த பிறகு அவருடைய மகன் ஆபேல் முதல் முறையாக உலகத்தில் நடந்த அந்த உடல் ரீதியான மரணம், சாவு ஆபேலுடைய மரணம். ஆதாமுடைய மகன் அவர் இறந்த அந்த ஆபேல் தன்னுடைய மகன் இறந்ததை பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு அழுதுருப்பாங்க. அவங்களுக்கு இப்போதான் புரியுது, நாங்கள் செஞ்ச குற்றத்தோடைய, நாங்கள் செஞ்ச பாவத்துடைய விளைவு இப்படி ஒன்று இருக்கா, உடல் ரீதியாக ஒரு மரணம் இருக்கா. முதல் முறையாக அப்போ தான் அவங்களுடைய கண்கள் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாதிப்புடைய ஒரு எவ்வளோ பெரிய பாதிப்பு என்று அப்போ தான் அவங்க உணர்ந்திருப்பாங்க. சொந்த மகன் இறந்து விட்டான். அப்போ இந்த உலகத்திற்கு சாவு வந்தது ஆதாமின் பாவத்து நிமித்தம். அடுத்தது 13வது வசனம். இப்பொழுது 13வது வசனம், திருச்சட்டம் வரதுக்கு முன்ன, கடவுளுடைய கட்டளைகள் மோசேசின் வழியாக வருவதற்கு முன்னதாகவே பாவம் இந்த உலகத்தில் இருந்தது. பாவம் இருந்தது. நோவா காலத்திலும் சரி, ஆபிரகாமின் காலத்திலும் சரி பாவம் இருந்தது. ஆபிரகாமு எல்லாம் பாவம் செஞ்சாருங்க, போய் சொன்னார். சொந்த மனைவி சாராள் சொந்த மனைவி இல்லை, இந்த பொண்ணு என்னுடைய சகோதரி என்று உயிருக்கு பயந்து போய் சொன்னார். அப்போ பாவம் இருந்தது. கட்டளைகள் வர்றதுக்கு முன்னாடியே பாவம் இருந்தது. கட்டளைகள் மீறுவது பாவம், ரைட்டு. ஆனால் இந்த திருச்சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் பாவம் இருந்தது. ஆனால் அது பாவமாக கருதப்படவில்லை.
பாவமாக கருதப்படவில்லை. ஆனால் பாவத்திற்கு பாதிப்பு இருந்துச்சா? கண்டிப்பாக பாதிப்பு இருந்துச்சு. அதுதான் 14வது வசனம். பாவத்து நிமித்தம் பாதிப்பு இருந்துச்சு. கட்டளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாவம் இருந்துச்சு, ஆனால் அந்த பாவத்திற்கு பாதிப்பு இருந்துச்சு. அதுதான் 14வது வசனம். இந்த பாவத்து நிமித்தம் திருச்சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே சாவும் ஆட்சி செய்தது. உடல் ரீதியாக ஆபிரகாமும் சரி நோவாவும் சரி எல்லாம் இறந்து போனாங்க. உடல் ரீதியாக அந்த மரணம் ஆட்சி செய்தது. இன்னும் கட்டளை வரல. கட்டளை மோசேசின் காலகட்டத்தில் தான் வந்தது. அது இருந்தாலும் சாவு ஆட்சி செய்தது. அதாவது மனிதன் முதல் மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அன்றையிலிருந்தே பாவம் இந்த உலகத்துக்கு வந்து சாவு ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. அது பவுலடிகள் என்ன சொல்றாருன்னா, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு கொண்டு வந்தது பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய இந்த ஆதாமினால் வந்த பாதிப்பு என்ன 1 2 3 4. அதே நேரத்தில் கிறிஸ்து வழியாக வந்த ஆசீர்வாதங்கள் என்ன 1 2 3 4. இந்த லிஸ்ட் வந்து பவுலடிகளார் இங்கே தருகிறார். 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் நீங்கள் இந்த கருத்தை மனதில் வைத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதாமினால் வந்த பாதிப்பு என்ன, கிறிஸ்துவினால் வந்த பாதிப்பு என்ன. ஆதாமினால் பல பாதிப்பு நமக்கு வந்தது. நாம் பாவிகளானோம். இந்த உலகத்தில் சாவு ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. அவருடைய பாவத்து நிமித்தம் நாம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளானோம். நமக்கு வந்து சாவு வந்தது. நாம் அனைவரும் பாவிகளாக முத்திரை குத்தப்பட்டோம், பாவிகளானோம். நாம் அனைவரும் பாவிகளானோம். ஏன்னா நம்ம எல்லாம் ஆதாம்குள்ள இருந்தோம்ல. ஆதாம் ஒருவர் பாவம் செய்த போது நாமும் பாவிகளானோம், நாமும் குற்றவாளிகள். ஏன்னா ஆதாம் பாவம் செய்த போது நாம் எல்லாம் ஆதாமுக்குள்ள இருந்தோம். எனவே ஆதாமிலிருந்து பிறந்த அனைவரும் பாவிகள், குற்றவாளிகள். அப்போ ஆதாமினால் வந்த பாதிப்பு அதெல்லாம். அடுத்த சைடு கிறிஸ்துவினால் வந்த ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவினால் நமக்கு அருள் மிகுதியாக கிடைத்தது. எவ்வளோ அருமையாக அந்த அருள், கிரேஸ் ஆஃப் காட், அருள் மிகுதியாக கிடைத்தது. கிறிஸ்துவின் வழியாக விடுதலை கிடைத்தது. கிறிஸ்து செய்த ஒரு செயலினால், அவருடைய கீழ்ப்படிதலினால் நமக்கு வாழ்வு கிடைத்தது. அந்த வாழ்வின் மீது ஆட்சி செய்ய நமக்கு வந்து அதிகாரம் கிடைத்தது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையின் மீது நடக்கிற எல்லா சம்பவத்தையும் நம்ம ஆட்சி செலுத்த முடியும். நம்ம மரணம் ஆதாம் செய்த பாவத்தினால் மரணம் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தது. இப்பொழுது கிறிஸ்து வழியாக வாழ்வு வந்து அந்த வாழ்வில் நாம் ஆட்சி செய்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள்! கிறிஸ்து செய்த செயலினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையரானோம். கடவுள் முன்னே நமக்கு ஒரு நல்லுறவு கிடைத்தது. கிறிஸ்து வழியாக எல்லா பேரும் புகழும் நன்றியும் எல்லாம் கிறிஸ்துவோட எவ்வளவு ஆசீர்வாதம். எந்த ஒரு நிலைமையில் இருந்த நம்ம இப்போ எவ்வளோ உயர்ந்த நிலைமைக்கு கிறிஸ்து நம்ம கொண்டு வந்து விட்டார். இங்கே ஃபோக்கஸ் வந்து கிறிஸ்து தாங்க, ஆதாம் கிடையாது. ஆதாம் ஏன் கொண்டு வராருன்னா, இவ்வளோ பெரிய மோசமான நிலையில் இருந்த நம்ம வந்து கிறிஸ்து வழியாக நம்ம எவ்வளோ உயர்த்தப்பட்டோர் நம்ம காட்டுவதற்காகவே பவுலடிகளார் ஆதாமை கொண்டு வர. வேற ஒன்றும் இல்லை. இங்கே ஃபோக்கஸ் வந்து ஹைலைட் வந்து கிறிஸ்து, ஆதாம் கிடையாது. அன்பானவர்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி. இதை வந்து ஒரு நிழலாக கடவுள் எனக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் காட்டினார். பழைய ஏற்பாட்டில் ஆரோன் வந்து குருவானவராக நியமிக்கப்பட்டார். ஆரோன், மோசேசினுடைய சகோதரனை ஆரோனை கடவுள் குருவாக நியமிக்கப்பட்டார். ஆரோனும் அவருடைய புதல்வர்களும் குருத்துவ பணி செய்வார்கள். கடவுள் முன்னிலையில், பழைய ஏற்பாட்டில் கடவுள் முன்னிலையில் குருத்துவ பணி செய்வார்கள். கடவுள் முன்னிலையில் நிற்க அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. இப்போ இது எங்கே வருது? லேவியராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனம். லேவியராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனம். அங்கே வந்து ஒரு ஆட்டை வெட்டி மோசேன் ஒரு இரத்தத்தை எடுத்து ஆரோனை அபிஷேகம் செய்கிறார். குருவாக அபிஷேகம் செய்கிறார். அருமையான சடங்கு அது. மோசேன் என்ன செய்கிறார்? இரத்தத்தை எடுத்து ஆட்டை வெட்டி இரத்தத்தை எடுத்து ஆரோனின் வலது காதிலும் அந்த இரத்தத்தை புரட்டுகிறார். வலது கையின் பெரும் விரலில் அந்த இரத்தத்தை புரட்டுகிறார். வலது காலின் பெரும் விரலிலும் அந்த இரத்தத்தை புரட்டுகிறார். 3 இடத்துல சொல்லுங்க பார்ப்போம். 1 வலது காதில், 2வது வலது கையோட பெரும் விரலில், 3வது வலது காலோடைய
பெரும் விரல்ல இந்த இரத்தத்தை புரட்டுகிறார் ஆரோனின் மீது. இது அபிஷேக சடங்கு. இது இஸ்ராயல்ல யாருக்குமே கிடைக்காது. இது குருத்துவ பணி செய்பவருக்கு மட்டும்தான், யாரெல்லாம் கடவுள் முன்னிலையில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த தீட்டு நீங்கிய பிறகு, அந்த நோய் நீங்கிய பிறகு அவருக்கு இந்த அபிஷேகமும் கிடைக்கிறது. இஸ்ராயேல்ல ஒருத்தருக்கும் கிடைக்காத அபிஷேகம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த தொழுநோய் நீங்கிய பிறகு தீட்டு நீங்கியவர்கள் அவர்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கிறது. அது எங்க வருது? லேவியராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். லேவியர் 14வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தீட்டு நீங்கியதன் அடையாளமாக அந்த குரு என்ன செய்வாராம்? அந்த தொழுநோயாளி பாதிக்கப்பட்டவர் மீது நீங்கிய மீது அவருடைய கொஞ்சம் அந்த வலது காதிலும் அவருடைய வலது கையின் பெருவிரலிலும் அவருடைய வலது காலின் பெருவரலும் இந்த ஒரு ஆட்டோடைய இரத்தத்தை அவர் புரட்டுவாராம். இந்த குருவானவர், அங்கிருந்த குருவானவர் அந்த தீட்டு நீங்கியவர் மீது ஆட்டோடைய இரத்தத்தை எடுத்து அதே ஆரோனுக்கு செய்தது போலவே செய்கிறார். வலது காதில் அந்த இரத்தத்தை புரட்டுவார், வலது கையோடைய பெரும் விரலில் அந்த இரத்தத்தை புரட்டுவார், வலது காலின் பெரும் விரலில் அந்த இரத்தத்தை புரட்டுவார். அதே அபிஷேகம், அதே ஆசீர்வாதம் இஸ்ராயேலில் யாருக்கும் கிடைக்காது, தொழுநோயாளிகளுக்கு கிடைத்தது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய தீட்டு நீங்கிய போய் கிடைத்தது. தொழுநோய் எதனுடைய நிழல் அடையாளம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாவத்தின் நிழல். அது கொடூரமானது. பாவம் கொடூரமானது. அந்த பாவம் நீக்கப்பட்ட பாவம் நீங்கியவர்கள் மீது, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆகும்போது இந்த ஒரு அபிஷேகம், இந்த ஒரு அருள், இந்த ஒரு கிரேஸ் அவர்களுக்கு கிடைக்கிறது. யாரு அவங்க? நீங்களும் நானும். நாம் அனைவரும் அரச குருக்கள் திருக்கூட்டம். அரச குருக்கள் திருக்கூட்டம். அன்பானவர்களே, மறந்து விடாதீர்கள், இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ அதை தான் கடவுள் நிழலாக எனக்கு காட்டினார். எவ்வளவு மோசமான நிலை. தொழுநோயாளி என்றால் ஊருக்கு வெளியே தான் வைக்க வேண்டும், அருவருப்பானவர்கள். நாமும் ஒரு காலத்தில் கடவுளுக்கு அருவருப்பானவர்களாக இருந்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டவர்களாக அந்த அபிஷேகத்தை, குருத்துவ அபிஷேகத்தை நீங்களும் நானும், திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் அதே அபிஷேகத்தை பெறுகிறோம். நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்கள். மறந்து விடாதீர்கள். ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் அபிஷேகம் அப்படி நினைக்காதீங்க. திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீங்கள் அனைவரும், நானும் நீங்களும் அரச குருத்துவ திருக்கூட்டம். மறந்து விடாதீர்கள். சாதாரண குருக்கள் இல்லை, அரச குருக்கள், ராயல் பிரிஸ்ட்ஹுட், ராயல் பிரிஸ்ட்ஹுட். மறந்து விடாதீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்தது அப்போ 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய ஆதாமினால் நமக்கு வந்த பாதிப்பு என்னென்ன, கிறிஸ்துவினால் நமக்கு வந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன நாம் பார்த்தோம். நீங்கள் வாசித்து பாருங்கள், இன்னும் அருமையாக இப்போ இதை வாசித்தால் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து 20வது வசனம் அருமையான வசனம். சிலரை தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்புண்டு, எனவே நன்றாக கவனிக்க வேண்டும். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி திருச்சட்டம் இடையில் வந்தது. பார்த்தீங்களா? ஏன்னா தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புன்னு தான் சொன்னேன். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி, பாவம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி திருச்சட்டம் கடவுளுடைய கட்டளைகள் இடையில் வந்தது. எப்படி இந்த குற்றம் பெருகும்? இந்த கட்டளைகள்லாம் இவங்க மீறுவாங்கன்னு கடவுள் தெரியும். இந்த கட்டளைகள் மீற 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 குற்றம் பெருகி கொண்டே இருக்கும், பாவம் பெருகி கொண்டே இருக்கும். இங்கே கடவுளுடைய ஞானத்தை பாருங்க. இங்கே பார்க்க வேண்டியது கடவுளுடைய ஞானம். நமக்கு நெகட்டிவாக தெரியும், ஆனால் கடவுளுடைய ஞானத்தை பாருங்கள். குற்றம் பெருகும்படி பெருக வாய்ப்பு, குற்றம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும்படி திருச்சட்டம் இடையில வந்தது. கட்டளைகளை மீறுவாங்க, பாவம் பெருகும். அதே வசனம் 20வது வசனம், அடுத்த கட்டம் பாருங்க. அதே வசனம், பாவம் பெருகும் இடத்தில் கடவுளுடைய அருள் இன்னும் மிகுதியாக பொங்குமா. பாவம் பெருகும் இடத்தில் கடவுளுடைய அருள், கிரேஸ் இன்னும் மிகுதியாக பொங்கி வழியும்.
அப்போ அங்கே பாவத்திற்கு அல்ல அங்கே அந்த ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது, அங்கே இல்லை. அது நெகட்டிவ்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது நம்முடைய கவனம் எங்கே இருக்கணும்? கடவுளுடைய அருள்ல. பாவம் எந்த அளவுக்கு பெருகுதோ அதற்கு மேலாக இன்னும் அதிகமாக கடவுளுடைய அருள் இன்னும் மிகுதியாக பொங்கி வழியுமா. அதனால இந்த பாகம் பெருகும்படி திருச்சட்டத்தை கட்டளைகளை பல கடவுள் இடையில கொடுத்தாராம். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஞானம், கடவுளுடைய ஞானம். நமக்கு புரியாது, நமக்கு இது நெகட்டிவ் இல்லை, இது வந்து தப்பா போச்சுல, அப்போ பாவம் சரி நல்லது அப்படி கேட்காதீங்க. அந்த கேள்வியெல்லாம் அப்புறம் வருது, பவுலடிகளை டீல் பண்றாரு. ஆனால் அந்த பாவம் பெருகும் இடத்தில் கடவுளுடைய அருள் அதிகமாக பெருகுது. நீங்க இந்த ஈஸ்டர் அன்னைக்கு நைட்டு மாஸ்ல எத்தனை பேர் ஈஸ்டருக்கு நைட்டு மாஸ் போறீங்கன்னு தெரியல. ஈஸ்டர் அன்னைக்கு இரவு திருப்பலியில் ஒரு அருமையான ஒரு சடங்கு ஒன்று உண்டு. நம்ம மெழுகுதிரையை பிடித்து ஆலயத்திற்குள் வரும்பொழுது லைட்டெல்லாம் போடுவாங்க. அது வரைக்கும் இருட்டாக இருக்கும். ஆலயத்திற்குள்ளே வந்த பிறகு லைட்டெல்லாம் போடுவாங்க. அந்த லைட்டெல்லாம் போட்ட பிறகு குருவானவர் ஒரு பாடல் பாடுவார். வானக தூதரணி மகிழ்வதாக அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் குருவானவர் அல்லது டீக்கன். இது நம்ம வந்து அவ்வளோ கவனிக்கிறது கிடையாது. நம்ம கையில் மெழுகுதிரி தான் நம்ம கவனிக்கிறோம். நம்ம கையில் மெழுகுதிரி சரியாக எரிகிறதா, பக்கத்துக்கு நிற்கிறவர் மெழுகுதிரி அணைஞ்சு போச்சா, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் சரியாக பிடிச்சிருக்காங்களா, நான் சரியாக பிடிச்சிருக்கேனா, இதை தான் நான் பார்க்குறோம். வந்து அது பார்ப்பதுக்கு அந்த பாட்டை கவனிப்பது கிடையாது. அங்கே குருவானவர் உள்ளே வந்த பிறகு லைட்டு போட்டவர் பாடுற பாட்டு வானக தூதரணி மகிழ்வதாக என்று சொல்லி தொடங்கி ஒரு பாட்டை பாடுறார். அது இடையில ஒரு வரி வரும், அங்கே கொஞ்சம் சத்தமாகவே பாடுவார். அதில் அதை வந்து ஓ ஆதாமின் பாவமே உம்மை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் தேவைப்பட்டதால், ஓ ஆதாமின் பாவமே அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் எங்க முடியுதுன்னா பாக்கியமான குற்றமே என்று சொல்லி முடியும். அந்த வார்த்தையை பாருங்க, குற்றம் வெறும் குற்றம் அல்ல, பாக்கியமான குற்றமே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் பாக்கியமான குற்றம் நெகட்டிவ் தானே, ஏன் பாக்கியமான குற்றமே? அன்பானவர்களே, ஆதாம் செய்த அந்த குற்றத்தின் வழியாக நாம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டோம். அந்த குற்றம் நெகட்டிவ் தான், ஆனால் அதனால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ. அதாவது ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு நாம் ஆதாமுடைய நிலையில் தான் இருப்போம். ஆதாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைதான். ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் இப்போது நாம் ஆதாமை போல அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே இருப்போம். ஆனால் இப்போ ஆதாம் பாவம் செய்ததனால், பாவம் செய்யணும்னு சொல்ல, பாவம் செய்ததனால், அந்த காரணத்தினால் இப்போ அந்த நிலையை விட, ஆதாம் பாவம் செய்யாமல் எந்த நிலையில் இருப்போமோ அந்த நிலையை விட இன்னும் அதிகமான மேலான ஒரு நிலை கடவுளை நம்மை உயர்த்தினார். கிறிஸ்துவோடு நம்மை அவரோடு விண்ணுலகில் அமரச் செய்தார். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோடு அவரோடு அந்த விண்ணுலகில் அவரோடு அந்த அரியணையில் நம்மை அமரச் செய்துள்ளார். அந்த அவ்வளோ பெரிய மாட்சிமை. ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்த அந்த நிலையை விட, பாவம் செய்த போது அந்த நிலையை விட மேலான நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டுள்ளோம். அன்பானவர்களே, இது புரிந்து கொள்ள தூய ஆவியானவர்கிட்ட வரத்தை கேளுங்க. கடவுள் உங்களுக்கு இந்த ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அந்த கடவுளுடைய அருள் எவ்வளவு அதிகமாக பொங்கி வழிகிறது என்பதை இது காட்டுகிறது. 20வது வசனம் தியானித்து பாருங்க. இந்த செய்தியை போட்டு கேளுங்க. 21வது வசனம் கடைசி வசனம். சாவின் நிமித்தம் பாவம் ஆட்சி செய்தது போல கிறிஸ்துவின் நிமித்தம் அருள் ஆட்சி செய்கிறது. இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது பாவம் அல்ல, ஆதாமின் பாவம் அல்ல, கிறிஸ்து கொண்டு வந்த அருள் அனைத்திற்கும் மேலாக நிற்கிறது. நாம் அருள் கிறிஸ்துவனுடைய அருளுக்கு உட்பட்டவர்கள், சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் சாவை இனிமேல் பயப்பட தேவையில்லை. ஏன்? அருள் வந்து விட்டது. பாவத்திற்கு இனிமேல் நம்ம மேல் அதிகாரம் கிடையாது. ஏன்? அருள் வந்து விட்டது. இனிமேல் நாம் பாவத்தின் மேல் அதிகாரம் செலுத்த முடியும். ஏன்? அருள் வந்து விட்டது. இனி நாம் சோர்ந்து போக தேவையில்லை, முணுமுணுக்க தேவையில்லை. ஏன்? அருள் வந்து விட்டது. வியாதி வந்தாலும் துன்பம் வந்தாலும் நமக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. வேதனை இருக்கும், உடல் வியாதி வந்தால் வேதனை இருக்கும், ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. என்னாகுமோ ஏதாகுமோ பயப்பட தேவையில்லை. ஏன்? அருள் வந்து விட்டது.
அந்த அருளுடைய மேன்மை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த 5வது அதிகாரம் நமக்கு தருகிறது. ரோமர் 5வது அதிகாரம் வாசித்து பாருங்க, தியானிங்க, இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்க. கடவுள் உங்களுக்கு இன்னும் ஞானத்தை கொடுப்பார், புரிந்து கொள்ள ஞானம். ஆண்டவரே இந்த அருளை இன்னும் எங்களுக்கு அதிகமாக தாங்க, இந்த அருளை சொந்தமாக்க இன்னும் எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்க, தூய ஆவியானவர் இன்னும் எங்கள் குடும்பத்தையும் அபிஷேகம் செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிப்பீர்களா? நிச்சயமா அருளால் உங்களை நிரப்புவார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.